Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். ஓகே, நல்லா பாரு, மியூ நாட்டோட டைமென்ஷன் என்ன யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லி தந்துடுறேன். எப்சிலன் நாட் நியூ நாட் எப்போவுமே இந்த மாதிரி ஃபார்முலாவை பார்த்த உடனே இப்போ நியூ நாட்னு சொன்னோன்னு ஒன்று மனசில் என்ன வரும், ஜென்யூனை யோசிச்சு பாரு. சப்போஸ் லெக்சர் நீ கவனிக்கிறேன்னு ஒரு ஜென்யூனை வர ஃபார்முலா பார்த்தேன்னா ஒன்று பயோட் சாப்லெட்டில் அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பேன், இல்லைனா நியூ நாட் ஐ பை 2πr அப்ளை பண்ணுவேன், இல்லைனா ஆம்பியர் சர்க்கியூட்டில் வச்சு இல்லை சர்க்குலர் லூப் வச்சு நியூ நாட் ஐ பை 2r. ஸோ ஒன்று 2πr இல்லைன்னா 2r இதுதான் நீ அப்ளை பண்ணியிருப்பேன். பட் பிரச்சனை என்ன, உனக்கு பிக்கு டைமென்ஷன் தெரியாது. அப்போ பியோட டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நீ தனியாக போவேன். எப்போவுமே நீ வச்சுக்கோ, டைமென்ஷன் எழுதுறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸில் எழுது. சரியா? உனக்கு இந்த ஃபார்முலா தெரியுமான்னு பாரு. ஃபோர்ஸ் அப்பான் யூனிட் லென்த் இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் I1 I2 பை 2r 2πr. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கியா? இப்போ நல்லா பாரு, டைமென்ஷனலி பாரு, இந்த லென்த்து இது டைமென்ஷனலி கேன்சலா. அப்போ நியூ நாட்டை நான் எப்படி எழுதிக்கலாம்? ஃபோர்ஸ் பை கரண்ட்டோட ஸ்கொயர். ஃபோர்ஸோட டைமென்ஷன்னா mLT பவர் -2, கரண்ட்டோட டைமென்ஷனா a பவர் -2. புரிஞ்சா? புரியுதா இல்லையா? இல்லைன்னா உட்காந்து இந்த மாதிரி போடு, b இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் ஐ பை 2r 2πr. இப்போ பிரச்சனை எனக்கு பிக்கு தெரியாது. பி எங்கேருந்து கொண்டு வருவேன்? நான் பில்லு பே பண்ணலன்னா அப்பா ஃபோர்ஸாக அடிப்பார். புரியுதா இல்லையா? அப்போ நான் பில்லு பே பண்ணலன்னா அப்பா ஃபோர்ஸாக அடிப்பார். அப்போ இதை வந்து பி எப்படி எழுதிக்கலாம்? ஃபோர்ஸ் பை ஐ இன்ட்டு எல். அப்போ இங்கே கொண்டு வந்தேன்னா ஃபோர்ஸ் பை ஐ இன்ட்டு எல் இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் ஐ பை 2πr. இப்போ இந்த 2πr இந்த லென்த்து, ஏன்னா டைமென்ஷன் இதுவும் லென்த்து தான் கேன்சல் ஆகிடும். அப்போ ஐ கொண்டு வந்துடுவேன். சேம் ஃபார்முலா நம்ம டைரெக்டாக கொண்டு வந்துட்டோம். புரியுதா? ஓகே, எப்சிலன் நாட் கேட்டாங்கன்னா என்ன பண்ணு? எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/4π எப்சிலன் நாட் Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். இந்த 4πக்கு டைமென்ஷன் இல்லை. அப்போ எப்சிலன் நாட்டை பார்த்தேன்னா சார்ஜ் எப்படி எழுதிக்கலாம்? குமார் ஐடிக்கு போனால் அப்போ 2 சார்ஜ் இருக்குன்னா I2 T2. ஃபோர்ஸ்க்கு mLT பவர் -2, டிஸ்டன்ஸுக்கு L2. இதில் நீ சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. புரியுதா இல்லையா? எப்பவுமே எழுதுறீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியில் எழுது, இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸில் எழுதுங்க. அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் வந்துட்டு இண்டக்டரோட டைமென்ஷன் எல்லோட டைமென்ஷன் கேட்டாங்கன்னா ½ Li². இந்த ஃபார்முலா எழுது. தயவுசெய்து இதோட உட்காந்துருது. ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு ஐ. இப்போ ஃப்ளக்ஸுக்கு தெரியாது, அப்போ ஃப்ளக்ஸை நான் பி இன்ட்டு ஏன்னு போட்டு எல் இன்ட்டு ஐ. இப்போ எனக்கு பிக்கு தெரியாது, பிக்கு பதிலாக நான் ஃபோர்ஸ் பை ஐஎல்னு எழுதுறேன் இன்ட்டு ஏரியா இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு ஐ. இவ்வளோ கஷ்டப்படாத. ஓகே, டைரெக்டாக எனர்ஜியில் எழுது. இதுக்கு கேட்டானா கெப்பாசிட்டர் கேட்டானா Q²/C. க்யூக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? ஐடி போட்டுக்கலாம். அப்போ I2 T2/C. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் கேட்டானா E இஸ் ஈக்குவல் டு I2 RT. இந்த மாதிரி ஃபார்முலா டைரெக்டாக யூஸ் பண்ணி ஆன்சர் கொடுங்க. இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.